அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று ஆடி மாதத்துடைய வளர்பிறை சஷ்டி. இந்த அற்புதமான நாளில் நமக்கு கேட்டதை தரக்கூடிய, நம்ம நினச்சதெல்லாம் தரக்கூடிய மிக அற்புதமான முருகனுடைய மந்திரங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். முருகா முருகான்னு சொல்கிறவங்களுக்கு எந்தவித கர்ம வினைகளாக இருக்கட்டும், தீவினைகள் எதுவுமே நெருங்காதுன்ட்டு திருப்புகழில் அருணகிரிநாதரே சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட 3 எழுத்து மந்திரம் தான் முருகா. ஏன்னா நம்முடைய தீராத நோய்களாக இருக்கட்டும், வினைகளாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும் எல்லாமே போயிடுங்க. அப்படிப்பட்ட முருகனுடைய சஷ்டியாகட்டும், கிருத்திகையாக இருக்கட்டும், இல்லை செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும், முருகனுக்கு உரிய மந்திரங்களை நம்ம மனசார ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோடு சொல்லி வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்ச இந்த ஒரு வேண்டுறீங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். இதற்கு இந்த மந்திரங்களை மட்டும் சொன்னால் பத்தாது, பக்தியும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு மந்திரங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மந்திரங்கள். நம்ம ஆடி மாதத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தீபம் ஏற்றினாலே உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் தான். இந்த சஷ்டி திதியில் இந்த மந்திரங்கள் மட்டும் சொல்லி உங்களுக்கு என்ன மனசில் கோரிக்கைகள் இருக்கோ அதை நீங்கள் இன்றைக்கி முருகன் கிட்ட கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனோடு போரிட்டு வெற்றி பெற்றது ஐப்பசி மாத சஷ்டியில் தான். முருகனுடைய அவதார நோக்கம் நிறைவேறி திதிங்கிறதுனால சஷ்டிங்கிறது முருகனுடைய ஒரு உகந்த ஒரு திதியாக மாறிடுச்சு. ஒவ்வொரு மாதமும் வளர்பிறையாக இருக்கட்டும், தேய்பிறையாக இருக்கட்டும் 2 முறை சஷ்டி திதி வரும். இந்த 2 திதிலையுமே நிறைய பேர் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக எல்லா நன்மைகள் நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வாழ்க்கையில் சஷ்டியில் விரதம் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக நிறைவேறி நம்முடைய வேண்டுதலானது நிறைவேறும். குறிப்பாக குழந்தை பேரு, திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இதற்காகவே நிறைய பேர் சஷ்டி விரதம் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த சஷ்டி திதிக்கில் இன்றைக்கி சனிக்கிழமை அதுவுமா முருகனுடைய நாளில் ஆடி மாதத்தில் வந்திருக்கு. உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கணும்னு இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ இன்றைய தினம் மாலையில் முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபமோ ஒரு நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றிட்டு, உங்களுக்கு முடிந்த என்ன பூக்கள் உங்கள் கிட்டே இருக்கோ அதை சுவாமி ரூமில் நீங்கள் முருகனுக்கு சாத்திட்டு இந்த சக்தி வாய்ந்த 10 ஒருவரி மந்திரங்கள், அதற்கான அர்த்தங்களையும் சேர்ந்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை உச்சரித்தா பாதுகாப்பும் முருகன் அருளும் கிடைக்கும். ஓம் சண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் கிடைக்கும். ஓம் முருகனே நமக அனைத்து நலன்களும் செல்வ வளமும் கிடைக்கும். வேலவா வேலவா வெற்றி கிடைக்கும். ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் மகிழ்ச்சி கிடைக்கும். ஓம் கந்தாய நமக வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும். ஓம் சுப்பிரமணியாய நமக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தட்டு தடைகள் எல்லாமே நீங்கும். ஓம் வேலாயுதாய நமக வேகமும் வளர்ச்சியும் ஏற்படும். ஓம் சுவாமிநாதாய நமக முருகனுடைய கருணையும் ஆசியும் கிடைக்கும். ஓம் சரவண பவ ஸ்ரீ முருகனே நமக அளவில்லாத பாதுகாப்பும் அருளும் கிடைக்கும். இதுதாங்க அந்த 10 ஒருவரி மந்திரங்கள். இந்த மந்திரங்களை நம்ம எப்படி சொல்லணும்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த மந்திரங்கள் எல்லாமே நமக்கு தேவைக்கு ஏற்பவோ அந்த நாட்களை நீங்கள் சொல்லி வரலாம். சஷ்டி நாள்னு கிடையாது, முருகனுக்கு உகந்த எந்த ஒரு நாட்களும் இல்லை. நீங்கள் டெய்லி பூஜையில் நீங்கள் நம்ம தீபம் ஏற்றிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலுமே நீங்கள் சொல்லி வரலாம். இதற்கு நீங்கள் 108 என்ற எண்ணிக்கையில் நீங்கள் சொல்லலாம். அப்படி முடியாதவங்க குறைந்தபட்சம் 21 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிக்க நம்முடைய உடலாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், ஆன்மாவாக இருக்கட்டும் நல்ல தூய்மை அடைவதோட முருகனுடைய அந்த குணங்கள், ஞானம், பலம், உற்சாகம் இந்த மாதிரியான குணங்கள் நமக்கும் ஏற்படுமாம். நம்முடைய குடும்பத்தில் இருக்க அந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் இது எல்லாமே விலகி எடுத்த காரியத்தில் வெற்றி, நமக்கு எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மந்திரங்களை இந்த நேரத்தில் தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ இல்லை எப்பெல்லாம் நீங்கள் தனியாக இருக்கிறப்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போலாம் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்னெல்லாம் நினச்சி முருகன் கிட்ட கேட்குறீங்களோ அந்த எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். அதுவும் இந்த சஷ்டி தீதியில் நீங்கள் ஆரம்பித்து இன்று மாலையில் பூஜையில் சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்டது, நீங்கள் வேண்டினது எல்லாமே நடக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.